வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட் மைசூர் பாக் மாதிரி இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். மைசூர் பாக் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, 2 கப் சுகர், 1 கப் நெய், 1 கப் ரிஃபைண்ட் ஆயில். இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் நம்ம எடுத்துக்கணும். நெய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக எண்ணெயை நிறைய சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 2 கப் வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக் ஒட்டாமல் வெளியில் எடுக்க முடியும். அடுத்ததாக கடலை மாவை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். கடலை மாவை வறுக்காமல் நம்ம மைசூர் பாக் செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை அப்படியே இருக்கும். மைசூர் பாக் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. கடலை மாவு வறுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதோட கலர் மாறக்கூடாது. அதனால சிம்மில் வச்சுட்டே கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மைசூர் பாக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் அல்லது ஹெவி பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுதான் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த கடலை மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுக்க முடியும். இந்த மைசூர் பாக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்ட் மைசூர் பாக்லாம் ஒரு பீஸ் நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிரும். இது அந்தளவுக்கு திகட்டாது, ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தனியாக நெய்லையே நம்ம மைசூர் பாக் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். அதே சமயம் வெறுமனே ரிஃபைண்ட் ஆயில் மட்டுமே சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் இல்லாமல் போயிடும். அதனால தான் பாதி நெய் பாதி ரிஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நெய்யை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு நல்லா வறுபட்டதும் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கடாய் சூடாக இருக்கிறதுனால கடலை மாவு அதிலே வச்சுட்டு இருந்தோன்னா கலர் மாறிடும். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற நெய், எண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு சுட வச்சிடலாம். ஒரு ஸ்டவ்வில் மைசூர் பாக் கிளறும் போதே இன்னொரு ஸ்டவ்வில் எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் சூடாகிட்டே இருக்கும்போது தான் நம்ம இந்த எண்ணெயை எடுத்து இந்த மைசூர் பாக்கில் விட்டு நல்லா கிளறணும். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்கணும், ஆஃப் பண்ணக்கூடாது. எண்ணெய் வந்து ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம சுகர் சிரப்பில் கடலை மாவு சேர்த்து கிளறும்போது கொஞ்சம் கூட கட்டி விழாது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போதைக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுகர் சிரப் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோ நேரம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப நேரம் எண்ணெயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம் அப்படின்னா அது புகைய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே சுகர் சேர்த்தோன்னாலும் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். இதுக்கு கம்மியாக சுகர் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகருங்கிறது கரெக்டான அளவு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு விட்டுறலாம். சுகரை நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கடலை மாவில் இருக்கிற கட்டிகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு அதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம இப்போமே நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி சலித்து எடுத்தால் தான் சுகர் சிரப்பில் சேர்த்து கிளறும்போது நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கிளற முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். இப்போ கடலை மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் சுட வச்சிட்ருக்கேன். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்குது. சுகர் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சு செய்யாதீங்க. ஏன்னா சுகர் சிரப்பில் வந்து பாகு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு சட்டு சட்டுன்னு மாறிடும். அதனால் நம்ம லோ டு மீடியமில் வச்சே இது மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு கம்பி பாகு வரணும், அதுதான் மைசூர் பாக்குக்கு சரியான ஒரு பக்குவம். இப்போ பாருங்கள், பாகு ரெடி ஆகலை. இன்னும் 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். ரெடியானதும் காட்டுறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கம்பி அழகாக வருதா? இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சலிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா கிளறணும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கடலை மாவு சேர்த்த உடனே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. நம்ம நல்லா கிளற அது நல்லா கரைஞ்சி உடஞ்சி சரியான ஒரு பக்குவத்துக்கு அது வந்துடும். மைசூர் பாக் செய்கிறதுல ஒரு சின்ன சின்ன டிப்ஸுமே ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் வீடியோவை ரொம்ப ட்ரிம் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்கேன். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கடலை மாவெல்லாம் சுகர் சிரப்பில் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடலை மாவு நல்லா கரைஞ்சதும் அதில் நம்ம சுட வச்சிட்ருக்கிற அந்த எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக சேர்க்கும்போது மேல் பக்கமும் நல்லா வெந்து வரும், அடிப்பக்கமும் நல்லா வெந்து வரும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா இந்த மாதிரி பொங்கி வராது. அதனால தான் ஒரு பக்கம் ஸ்டவ்வில் எண்ணெய் சுட வச்சுட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நம்ம மைசூர் பாக் கிளறிக்கிட்டே இருக்கணுங்கிறது. மைசூர் பாக் கிளறதுக்காகட்டும் இல்லைன்னா எண்ணெய் கோரி விடுறதுக்காகட்டும் நீளமான கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹீட்டு வந்து கையில் ரொம்ப தாக்காது. ஒரு தடவை எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த கடலை மாவில் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும், நல்லா கிளறணும், திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும், நல்லா கிளறணும். இது மாதிரி மாற்றி மாற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் இந்த மாதிரி பொங்கி வரும். அதனால தான் மைசூர் பாக் கிளறும்போது நம்ம கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அடிகனமான கடாயாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறதுக்கெல்லாம் அடிகனமான பாத்திரம் தான் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். எப்போவுமே புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிற அளவுலேருந்து கொஞ்சம் குறைச்சே செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சரி வரலன்னா கூட 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். அது என்னங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்கிற மைசூர் பாக் 10-15 நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மைசூர் பாக் செய்கிறதுல ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கடலை மாவை கட்டாயம் நம்ம வறுக்கணும். கடலை மாவை வறுக்காமல் நம்ம மைசூர் பாக் செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது அதோட பச்சை வாசனை அடிக்கும், அது வந்து நல்லாவே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைசூர் பாக்கெல்லாம் கிளறிட்டு நம்ம எந்த ட்ரேயில் விட போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சமாக மைசூர் பாக் கிளறிட்டு அதை பெரிய ட்ரேயில் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஷேப்பு கிடைக்காது. ட்ரே வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கணும். ஃப்ளாட்டான ட்ரேயில் விட்டிங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலர் கிடைக்காது மைசூர் பாக்கில். ட்ரே கொஞ்சம் ஆழமாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் அந்த மைசூர் பாக் ஊற்றி செட் பண்ணும்போது அதோட ஹீட் அதிலே ரீட்டைன் ஆகும். மேலே வந்து ஒயிட் கலராகவும் உள்ளே வந்து ப்ரௌன் கலராகவும் வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டுருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறதுக்கும் மைசூர் பாக் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நெய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல கடலை மாவு சேர்த்து கிளறும்போது ஒரு மாதிரி பிசுப்பாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுரையாக வருது. அப்படி தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி பிறுபிறுப்பாக தெரியும். சின்ன ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி தான் வரணும். இது இன்னும் 1 அல்லது 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த சைட்லலாம் பாருங்கள், சின்னதாக ஹோல்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி தான் வரணும். கரெக்டான பக்குவத்தில் இந்த மைசூர் பாக் கிளறி எடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபி மாதிரி இருக்கும். அதுவே கூட கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா உடச்சி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பக்குவன்றது ரொம்ப முக்கியம். அதனால் கவனமாக எடுங்க. இப்போ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ட்ரேயில் கொட்டிடலாம்.
ட்ரேயில் ஊற்றினதுக்கப்புறமா ஸ்பூன்லாம் போட்டு அதில் தேய்ச்சி விடக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மைசூர் பாக் அமுங்கி போயிடும். இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஸ்லைஸ் போடலாம். சைட்ஸ்லலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்க போகிறேன் 4 சைடும். ஏன்னா ஸ்லைஸ் போடும்போது ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். இது கட்டாயம் இல்லை. ட்ரேயில் ஊற்றி செட் ஆனதும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுறணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஸ்லைஸ் போடணும். நல்லா ஆற விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்லைஸ் போட வராது. அதுக்கப்புறம் உடச்சி தான் எடுக்கணும். மைசூர் பாக் ஓரளவு சூடாக இருக்கும்போதே நம்ம ஸ்லைஸ் போட்டுறணும். ஆனால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் ட்ரேலேருந்து வெளியில் எடுக்கணும். சூடாக இருக்கும்போதே ட்ரேலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது உடஞ்சி தூள் தூளாக தான் வரும். மைசூர் பாக் கிளறதுலேருந்து அது ஆறினதுக்கப்புறம் ஸ்லைஸ் போடுறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். மைசூர் பாக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ட்ரேலேருந்து வெளியில் எடுத்து காட்டுறேன். ஆஹா, எவ்வளோ அழகாக அருமையாக மைசூர் பாக் வந்திருக்குது பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி அருமையான மைசூர் பாக் கிடைக்கும். மைசூர் பாக் உள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். இந்த மைசூர் பாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.